ஓவுலேஷன் டேட்டுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் தான் நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது. அதில் முக்கியமான ஒரு சில தவறுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்கோர்ஸ். நம்ம ஆவுலேஷன் டேட்டில் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம், ஆனால் ஆவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பாடியில் ஹீட் இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட கரு அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுபோல் நம்ம பாடியில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால நம்மளோட கருவை வெளியில் தள்ளுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் இன்டர்கோர்ஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஆவுலேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சில வேலைகளை அவாய்ட் பண்ணிக்கணும். அடிவயிறுக்கு அதிக ப்ரெஷர் தரக்கூடிய வேலைகள், அதிகமாக வெயிட் தூக்குற வேலை, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே போல் நம்மளுக்கு மலச்சிக்கல் ஏற்படாத பாரும் பார்த்துக்கணும். டெய்லியும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலைன்னா அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் இம்பேலன்ஸ் ஆகிடும். உங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுல டிலே ஏற்படலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். நீங்கள் உங்களோட ஓவுலேஷன் டேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஹெவி எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குப்புறப்படுத்தி எக்ஸசைஸ் பண்ணுறத முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஆவுலேஷன் டேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நீங்கள் லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைக்கு, ஆட்டோவில் போகிறத கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி போனீங்கன்னா நீங்கள் ஹெவி ஸ்பீடில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு நார்மலான ஸ்பீடில், அதே போல் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குறப்பையும் ரொம்பவுமே நிதானமாக ஏறி இறங்கணும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே மோஸ்ட்லி தண்ணியை சுட வச்சு ஆற வச்சு குடிங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர்றது மூலமா தண்ணியில் ஏதாவது பாக்டீரியாக்கள் இருந்தாலும் அதை அழிஞ்சிடும். அதே போல் கடைசியாக நீங்கள் அயன் உள்ள ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுபோல் ஹீட்டான பொருளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன், நண்டு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சாப்பிட்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது மாதிரியான நிறையா தகவல்கள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வித்தின் 1 டேக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.